உங்களுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டை விடுங்க. ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கான டிக்கெட் விலையே கோடிகளை அல்ல இருப்பதா சொல்றாங்க. ஆமாங்க, ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் வர டிசம்பர் 27 நடத்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் மும்முரமா போயிட்டு இருக்கு. தளபதி திருவிழா அப்படின்ற பேர்ல நடத்தப்பட இருக்கிற இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான டிக்கெட்டின் விலைய 3 வகையா நிர்ணயிச்சிருக்காங்களாம். 6443 ரூபாய் ரேஞ்சில் லெவல் 1 இருக்கைகளும், 4291 ரூபாய் ரேஞ்சில் லெவல் 2 இருக்கைகளும், 2135 ரேஞ்சில் லெவல் 3 இருக்கைகளும் திட்டமிடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 85,000 1 லட்சம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுறதுனால ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிலேயே ரசிகர்கள் கிட்ட கட்டணமா 43 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட இருப்பது பலருக்கும் ஷாக் கொடுத்திருக்கு. தளபதி திருவிழா அப்படின்ற பேர்ல நடத்தப்பட இருக்கிற இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான டிக்கெட்டின் விலைய 3 வகையா நிர்ணயிச்சிருக்காங்களாம். 6443 ரூபாய் ரேஞ்சில் லெவல் 1 இருக்கைகளும், 4291 ரூபாய் ரேஞ்சில் லெவல் 2 இருக்கைகளும், 2135 ரேஞ்சில் லெவல் 3 இருக்கைகளும் திட்டமிடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 85,000 1 லட்சம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுறதுனால ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிலேயே ரசிகர்கள் கிட்ட கட்டணமா 43 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட இருப்பது பலருக்கும் ஷாக் கொடுத்திருக்கு. ஸ்டார் வார்ஸ், ஸ்பைடர்மேன் மற்றும் எல்ஃப் போன்ற மிகவும் வரவேற்பு பெற்ற திரைப்படங்களின் நினைவுப் பொருட்கள் லண்டனில் ஏலம் விடப்பட உள்ளன. சினிமா வரலாற்றை உள்ளடக்கிய திரைப்பட நினைவுப் பொருட்கள் லண்டனில் உள்ள ஏல மையத்தில் அடுத்த மாதம் ஏலத்திற்கு வருகிறது. வரும் டிசம்பர் 5 முதல் 7 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ஏல நிகழ்ச்சியில் 1350க்கும் மேற்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. விற்பனையில் முன்னணியில் உள்ள ஸ்டார் வார்ஸ் தி எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் படத்தில் வரும் கார்பைன் துப்பாக்கி 3,50,000 பவுண்டுகள் தொடங்கி 7 லட்சம் பவுண்டுகள் வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எல்ஃப் படத்தில் வரும் ஃபெரலின் பச்சை நிற டியூனிக் உடைகள் மற்றும் ஸ்பைடர்மேன் 3 படத்தின் கருப்பு சிம்பியோட் சூட் ஆகியவையும் ஏலத்தில் விடப்பட உள்ளன. இது மட்டுமின்றி பேக் டு த ஃபியூச்சர் படத்தில் மார்ட்டி மெக்ஃப்ளையின் ஹோவர் போர்ட் மற்றும் தி ரெட் ஷூஸ் படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்லிப்பர்களும் ஏலத்திற்கு வரவுள்ளன. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.